மேடம், ஓ இதுல வந்து இந்த கதாயுதம் வச்சிருக்கீங்க கையில. கதாயுதம் இங்க 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 கேக்குறேன். ஓகே. அங்கேயா இருட்டு தலைமையில லைட்டு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சார். கதாயுதம் வச்சிருக்கீங்க. ஒரு நிழற்குள்ள இருந்து ஒரு அசரீரி சொல்லுங்க. ஆமா ஆமா. அந்த கதாயுதம் வந்து நம்ம இதுல வந்து ஆஞ்சநேயர், பீமன், யமதர்மன் இப்படி வச்சிருப்பாங்க. நீங்க இதுல யமதர்ம ராணியா இல்ல அந்த மாதிரி ஏதாவது? ஏன் சார் உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் யமதர்மராணி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விநாயகரா ஆஞ்சநேயரா கேட்டது சொல்லி இருக்கணும் சார். ரொம்ப ரொம்ப குசும்பு பிடிச்சவரா இருக்கீங்க. உங்க பேர் சார்? என் பேர், நான் உங்களை பேட்டி எடுத்திருக்கேன் ஜெமினி சினிமாவுக்கு. கார்த்திக். கார்த்திக். புரிஞ்சுக்கிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் இருக்கு சார். யமதர்ம அதுவா அந்த யமதர்ம என்ன சொன்னீங்க? யமதர்ம ராணி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும்னு ஆசைப்படுறேன். அதுலேயும் ஒரு காமெடி சூப்பராக வரும் சார். அந்த மாதிரி ஒரு படம் வரட்டும் இயக்குநர்கள் கவனத்திற்கு. நான் பண்ணலாம், பட் இது அப்படி இல்லை. இது என்னன்னா பக்திங்கிற பேரில் இந்தம்மா டுபாக்குரா யாராவது ஒரு கதையை கொடுத்துட்டு, மேடம் அம்மா நீங்கள் வந்து இதில் வந்து சாமி வரும் இப்படி சொல்லட்டுங்கன்னு சொன்னால் காலையில் விடிட்டு நேரத்தில், அதாவது 2 மணி 3 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியில் போய் அந்த இதெல்லாம்